ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லை எம்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எஜுகேஷன் வந்து இன்றைக்கி எஜுகேஷனுடைய ட்ரெண்ட் என்ன, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி நம்ம எல்லோரும் முன்னாலேயும் இருக்குது. இப்போ இன்றைக்கி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு அதில் உண்மையிலேயே ஆர்வம் இருக்குதா, நம்ம பிள்ளை வந்து அதில் நல்லா படிப்பாங்கண்ணா, அது ஒரு பெரிய வல்லுநராக வருவானா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி 90% பெற்றோர்கள் அதை சிந்திக்கிறதே இல்லை. ஸோ இது முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்கான ஒரு வீடியோ. நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஸ்கூலில் ஒரு நார்மல் எஜுகேஷன் ஃபீஸ், இது போக ஐஐடி, ஜேஇஇ கோச்சிங், அதுக்கப்புறம் நீட் கோச்சிங், இந்த நீட் மோகம் இருக்குது பார்த்திங்களா, எப்பா பயங்கரமான மோகமாக இருக்குது. இப்போ பசங்கள்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் மொழி பாடங்கள்லாம் வேண்டாம், வெறுமனைக்கும் சயின்ஸு, மேக்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்னது, ஆமாம் சயின்ஸு மேக்ஸு. சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இது வந்து இப்போ எல்லா ஸ்கூல்ஸுமே கோச்சிங் சென்டராக மாறியாச்சு. ஸ்கூல்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஸ்கூல்ஸில் வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் கம்மி, அதை யார் வந்து கோச் பண்ணுறாங்களோ அவங்களாம் லட்சக்கணக்கில் வாங்குகிறாங்க. இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா அது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். மாணவர்கள் இன்றைக்கி வந்து கோச்சிங் அப்படின்னு ஒரு இறுக்கமான மனநிலையில் நீங்கள் பிள்ளைங்களை வச்சுருக்கிறீங்க. இந்த இறுக்கமான மனநிலையில் உள்ள மாணவர்கள் நாளைக்கு படித்து இவன் வந்து என்ஜினியராகவோ டாக்டராகவோ வந்து இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மையை புரிஞ்சிட போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனும் மனதளவில் ரொம்ப பலவீனமானவங்க இருக்க போகிறாங்க, உடல் அளவுலேயும் ரொம்ப பலவீனமானவங்களாக இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம இலக்கியத்தை எழுதுறதுக்கு கவிஞர்களோ, அதுக்கப்புறம் யார் நாவலாசிரியர்களோ, எழுத்தாளர்களோ யாரும் இருக்க போகிறதில்ல. வேறு என்ன, ஒரு நல்ல ஓவியரோ, ஒரு என்ன சொல்கிறது, வேறு என்னென்னமோ நிறைய துறைகள் இருக்குது. பத்திரிகை துறை இருக்குது, அதுக்கப்புறம் இது சட்ட வல்லுநர்களாகலாம். அப்போது நல்லா க்ரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ்ன்னு போயிட்டாங்கன்னா, அப்போ இப்போ இன்றைக்கி யாருமே ஆசிரியர்கள்லாம் ஆகிறதுக்கெலாம், நீங்கள் ஏதாவது ஸ்டூடெண்ட்டை போய் நீ என்னவா ஆகிற அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக டீச்சர் ஆகிறேன்னு சொல்லவே மாட்டான். இப்போ டீச்சிங் பொசிஷன் வந்து ரொம்ப மட்டமான ஒரு துறையாக போயிடுச்சு. அப்போ இது நீங்கள் வெளிநாட்டில் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு அமெரிக்கனோ இல்லைன்னா வந்து ஒரு அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ பொருளாதாரத்தில் அவன் தான் முதல் ஆளாக இருக்கான். ஏன்னா அங்கே மாணவர்கள் வந்து எங்கேயும் யார்கிட்டையும் போய் கை கட்டி வேலை பார்க்குறதுக்குன்ட்டு அவங்க படிக்கலை. அவன் தானாக ஒரு தொழிலை துவங்கி அதில் தொழிலில் வந்து தான் பெரிய ஆளாக வரணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், 100 கோடி 1000 கோடின்னு சம்பாதிக்கணும்னு அவன் அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பும் அமெரிக்காவில் இருக்குது. இங்கே நம்ம நாட்டில் என்ன கட்டமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது போய் உத்தியோகம் பார்க்கணும், ஏதாவது ஒருத்தன் கம்பெனி ஆரம்பித்து வச்சுருப்பான், அவன்கிட்ட நம்ம அடிமை வேலை பார்க்கணும், தொழில் துவங்கிறது அதெல்லாம் வேண்டாம். நமக்கு மாதம் சம்பளம், மாதமானால் நம்மளுடைய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டில் பணம் வந்துடணும். இதுதான் நம்மளுடைய பெற்றோர்களுடைய மனநிலையாக இருக்குது. சரி, மாணவர்கள் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களாவது அதை தாண்டி சிந்திப்பாங்கன்னா அவங்கள சிந்திக்க விடுறதே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறை வந்து அவர்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு கல்வி முறையே கிடையாது. அங்கே என்ன சொல்கிறோமோ அதை எழுது, அதை படி, டாக்டராக, என்ஜினியராக, எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலையை பாரு, ஓகே நீ டாக்டர், சமுதாயத்தில் நீ ஒரு பெரிய ஆள். டாக்டர்ஸ் தான் வந்து சமுதாயத்தில் பெரிய ஆளுன்னுட்டு அது இவங்களாக உருவாக்கிக்கிறாங்க. ஏன் ஒரு டீச்சர் வந்து சமுதாயத்தில் உயர்ந்தவர் கிடையாதா? ஏன் ஒரு தொழிலதிபர் ஒரு நகரத்தையே வந்து இந்த நகரத்தினுடைய போக்கையே ஒருத்தர் மாற்றி அமைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலை புதிதாக தொடங்குபவர். இன்றைக்கி அமெரிக்கன் கவர்மெண்ட்டை போய் கேட்டு நீங்கள் எந்த ஒரு ஆளை நீங்கள் அதிகமாக மதிப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் தொழிலதிபர்களை தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவங்கள தான் ஒரு முக்கியமான பதவிகளை வைப்பான், அவங்கள தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு தொழிலதிபர் தான் ஒரு அரசியல்வாதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எலான் மஸ்க் எடுத்து பாருங்கள், அவங்களால தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.
இங்கே வந்து இவங்களா ஒரு ஒரு மனசில் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறாங்க எல்லாரும். டாக்டர்ஸ் தான் வந்து பெரிய ஆள், இன்ஜினியர்ஸ் தான் பெரிய ஆள், அது படித்தா தான் அறிவு இருக்குன்னுட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறீங்க. இந்த மனநிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் கல்வி நிலையங்கள் உருப்படும். இல்லைன்னா இன்றைக்கி வந்து இப்போ நான் நிறைய மாணவர்கள் பார்க்குறேன். இங்கே திருநெல்வேலியிலேயே பெரிய கல்வி நிறுவனங்கள், நல்ல கல்வி நிறுவனங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் கிளாஸை முடிச்சுட்டு பையன் ட்ரிபிள்ஸ் அடிச்சுட்டு போவான். ஹெல்மெட்டும் போட்டிருக்க மாட்டான், ஒன்றும் போட்டிருக்க மாட்டான். எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் பைக்கே ஓட்டக்கூடாது. டிரைவிங் லைசன்ஸ் எங்கே கிடையாது அவங்கக்கிட்ட. ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் அப்படி இருக்கும். பேரண்ட்ஸும் பைக்கை கொடுத்து அனுப்பி விட்றாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கோச்சிங். நான் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கோச்சிங் படிக்கிறேன்ல, நீ பண்ணுறேன்ல, எனக்கு நான் வந்து பைக்கை கொடு. அப்போது இங்கே வந்து எங்கே எல்லாமே தவிடுபடி ஆகிடுது. ஸ்கூல் அப்படின்னாலே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூல் வந்து நீட்லேயோ ஜேஇலேயோ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்கூல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கூல். எதை வச்சு அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க நீங்கள் எல்லோரும்? அந்த ஸ்கூல் வந்து அவன் எங்கெல்லாமோ கோச்சிங் படித்து அவன் வந்து இப்போ பாஸ் பண்ணிடுறான். அது ஆல்மோஸ்ட் லைக் என்னை பொறுத்த மட்டும் அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மில், இந்த பவுல்ட்ரி ஃபார்மில் கோழி வளர்ப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் கோச்சிங் சென்டர்னாலே அது வந்து பவுல்ட்ரி ஃபார்மில் கோழி வளர்க்குற மாதிரி தான். அந்த கோழியால் ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது, அது இருந்த இடத்துலையே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிந்தனையாளர்கள் தான் யார் இந்த கோச்சிங் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ இவங்களால் வந்து நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ இங்கே ஒரு திட்டம் போட்டு இவங்க செயல்படுத்துகிறாங்க. மாணவர்கள் வந்து சிந்திக்கவே கூடாது. இவன் சிந்திச்சிட்டான்னா தெளிஞ்சிருவான். ஏன் இந்த நம்ம ஊரில் ஒரு ஒரு தொழில் முனைவோர் ஆக்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கவே இல்லை. ஒருத்தர் வந்து தகப்பனார் தொழில் இருந்தால் அவன் அடுத்த தலைமுறையும் அவன் தான் தொழில் பண்ணணுமா? வேற எவனும் தொழில் பண்ணவே கூடாதா? எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஊரில். அப்போது ஒரு நகரம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நிறைய தொழிலதிபர்கள் வேணும். அவர்கள் தான் அந்த நாட்டினுடைய அந்த நகரினுடைய அந்த பகுதியினுடைய வாழ்வு, அந்த என்ன சொல்ல லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். அந்த லைஃப் ஸ்டைலையே மாற்ற போகிறதே தொழிலதிபர்கள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னால் பாம்பே சினிமாஸ்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ராம் சினிமாஸ்ன்னு வருது. அதுக்கப்புறம் பிஎஸ்எஸ் சினிமாஸ்ன்னு வருது. இவங்க எல்லாருமே சினிமா பார்க்கக்கூடிய அனுபவத்தையே மாற்றி அமைக்கிறாங்க. நீங்கள் சென்னைக்கு போனீங்க அப்படின்னா புது சினிமா தியேட்டர்ஸ் வருது, புது ஷாப்பிங் மால்ஸ் வருது. அப்போ அந்த ஷாப்பிங் மாலை விசிட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து மக்கள் போகிறாங்க. அங்கே போகும்போது மக்கள் வந்து சாதாரண உடையில் போக முடியாது. ஸோ அங்கே ஒரு வாழ்க்கை முறை மாறுது. நிறைய ஐடி கம்பெனிஸ் வருது. அப்போ அங்கே ஒரு தொழில் நகரமாக உருவாகுது. மக்கள் எல்லாம் அதை நோக்கி போகிறாங்க. ஒரு ட்ரெண்ட் அங்கே செட் ஆகுது. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில் பண்ணுறவங்க. அந்த தொழிலுக்கு ஏற்ற திறன் படைத்த மாணவர்களை உருவாக்குறதுக்கு பல நிறுவனங்கள் இருக்குது. அங்கே பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இருக்குது. அப்போ எல்லாராலையும் வந்து தொழிலாளிகளாக இருக்க முடியாது. நிறைய பேருக்கு தொழில் அதிபர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். அப்போ அவர்களை உருவாக்குகின்ற, அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்குதா? நம்மளுடைய பள்ளி கல்லூரிகளில் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே நிச்சயமாக கிடையாது. இங்கே எல்லாருமே 100% அடிமையாக தான் நீ போகணும். அந்த நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. 100% எல்லாருமே என்னவா தான் மாறணும்? அடிமையாக தான் இருக்கணும். எவனுக்கும் ஒரு தொழிலாளர் ஒரு தொழிலதிபர் சிந்தனைலாம் வந்துடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிட்டு நிறைய கட்டமைப்புகள் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணுறாங்க. அது என்னது, கடன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்னுடைய தொழிலுக்கு கடனுக்குன்னு போய் கேட்கும்போது நான் கோட் பண்ண அமௌண்ட் ரொம்ப கம்மியாக, இப்போ அவர் சொன்னார் அங்கே உள்ள ஒரு முறை தான் கடன் கொடுப்பாங்க. அதனால் நல்ல ஒரு பெரிய ஒரு தொழில் பிஸ்னஸ் பிளானோட வாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பிளான் கோட் பண்ணுறது ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தொழில் அந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரி சொல்கிறாரு. இது எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. ஆனால் இங்கே தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் தொழில் பண்ணுறா? மாணவர்கள்ட்ட அப்படி ஒரு சிந்தனை இருக்குதா? பள்ளி கல்லூரிகளில் அதுக்குரிய ஒரு போட்டி நடத்தி அந்த தொழில் சிந்தனைகளை முறைப்படுத்தி அவங்கள தொழில் அதிபர்களாக மாற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்குதா? ஸோ பெற்றோர்களே, நீங்கள் எல்லோரும் யோசிங்க.
உங்கள் பிள்ளைக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதில் வந்து அவங்கள ஊக்கப்படுத்துங்க, அவங்கள கற்றுக்க வைங்க. அவங்க பெரிய ஆட்களாக வருவாங்க, அவங்கள நம்புங்க. அவங்க அதில் பெரிய ஆளாக வருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அவங்கள வேறு எதுலேயோ வந்து எல்லாருமே வந்துட்டு ஐஐடிக்கோ இல்லைன்னா அது அது அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஐஐடிஸ்லாம் கிடையாது. அதுக்காண்டி நான் வந்து யாருமே ஐஐடி போகக்கூடாதுலாம் கிடையாது. எவனுக்கு அதில் ஆர்வம் இருக்கோ, உண்மையிலேயே ஒரு பேஷன் இருக்கும், அவன் போகட்டும். பேஷன் இல்லாதவனை நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் ஏற்படாது. ஸோ தயவுசெய்து உங்களுடைய பணத்தை நீங்கள் அதில் செலவழிக்காதீங்க. அந்த பணத்தை ஒரு வருஷமும் 50,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற பணத்தை சேர்த்து வச்சு அவனை ஒரு தொழிலுக்கு பழக்கி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நீங்கள் தொழிலுக்கு ஒரு கடனாகவே கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ இலவசமாக கொடுக்க வேண்டாம், ஒரு கடனாக நீங்கள் அந்த தொழிலுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து அவன்கிட்ட நீங்கள் திருப்பி பணத்தை கட்ட சொல்லுங்கள். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவோ பணம் உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறீங்க, நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்க. அவன் காலேஜ் முடித்து வெளியில் வர்றதுக்குள்ளே ஒரு 200 300 புத்தகங்களையாவது வாசிக்கட்டும். அப்போ அவனுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். படித்து முடித்ததுக்கப்புறம் கல்லூரி படிப்பு முடித்ததுக்கப்புறம் அவன் எந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் ஒரு 2 வருடம் 3 வருடமாக பணியாற்றட்டும். அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகளை அவன் கற்றுக்கிடட்டும். இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, யாருக்கு உண்மையிலேயே தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆர்வம் இருக்குதோ அந்த மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் 4வது வருஷம் அவனாகவே ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவான். சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த கம்பெனியுடைய நிறுவனர் வந்து என்கிட்ட பேசும் பொழுது அவர் என்னுடைய மாணவர்னு சொல்கிறாரு. 2013 அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கல்லூரியை விட்டு வெளியில் வந்தோடனே தொழில் ஆரம்பித்தாச்சு. நான் 2020 தான் ஆரம்பிச்சிருக்கேன். 7 வருஷம் அவர் கம்பேர் பண்ணி நல்லா டிலே பண்ணி தான், லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அது இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட அவரோட நிறுவனத்தில் 200க்கும் மேற்பட்ட ஐடி பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி அவர் ஒரு இளம் தலைமுறை தொழிலதிபராக உயர்ந்து நிற்கிறாரு. இது எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல தான் நடக்குது. ஸோ நம்மக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, நம்ம மண்ணில் நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய தொழிலதிபர்கள் உருவாகணும். ஸோ பள்ளிகளும் கல்லூரிகளும் அவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் மாற்றி தொழில் அதிபர்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், இளம் தலைமுறை தொழில் அதிபர்களை அறிமுகப்படுத்துங்க. அவங்களுடைய கதைகளை இவங்க கேட்கட்டும், இவங்களே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதையை வகுத்துக்கிடட்டும். சரியா? ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.